ஓகே. இந்த என்டையர் காண்டோவில் இப்போ நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். சொல்லப்போனால் 5 ஃபேமிலி தான். இந்த காண்டோவில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் உள்ளுக்குள்ளே 10 பெட்ரூம்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 6 பெட்ரூம்ஸில் வந்து அட்டாச்சு பாத்ரூம், மற்றதில் எல்லாம் பெட்டு மட்டும்தான். ஸோ இங்கே வெளியே வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து பீக் வின்டரில் யூஸ் பண்ணுறது கஷ்டம், மற்றபடி ஓகே. அப்புறம் இங்கே வந்து ஒரு க்ரில்லிங் ஸ்டேஷன் இருக்குது. இது நாங்கள் நேற்று யூஸ் பண்ணது. நிறைய இது அப்படியே அங்கே இருக்குது. ஸோ ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உட்டை கீழே போட்டுட்டு நம்ம சார்கோல் போட்டு க்ரில் பண்ணலாம். இந்த ஃபியூம்ஸ் எல்லாம் இந்த பைப் வழியாக வெளியே போயிடும். மற்றபடி இங்கே வந்து க்ளோஸ்டு ஸ்பேஸுன்றதுனால உட்காந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம் நீங்கள். ஓகே, உங்களுக்கு வந்து கோல்டு ஒன்றும் அந்தளவுக்கு தெரியாது. அதுவும் இல்லாமல் க்ரில்லிங் ஸ்டேஷன்றதுனால உள்ளே வந்து அந்த ஹீட் இருக்கும். ஓகே, இது அப்புறம் கிட்ஸ் விளையாடுறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, இது அவங்களோட கெல்லர். இதில் அவங்க ஏதாவது அவங்க ப்ரைவேட் திங்ஸ் வச்சுருப்பாங்க, ஓனரோடது. அப்புறம் இங்கேயும் உட்காந்து சாப்பிட்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் பான்ஃபயர் ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இங்கே வந்து வுட் ஷாப் பண்ணலாம். நம்ம இந்த பான்ஃபயருக்கு தேவையான வுட்ஸ் எல்லாம் வந்து அங்கே ஸ்டோரேஜ் வச்சுருக்காங்க, அதில் வந்து எடுத்து சாப் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதுவும் ஒரு க்ரில்லிங் ஸ்டேஷன். இது வந்து ரொம்ப பழைய மெத்தடு. இது வந்து ஸ்டோன் க்ரில் அப்படிம்பாங்க. இதுக்குள்ளே வச்சு நீங்கள் பண்ணலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இது யூஸ் பண்ண டைம் எடுக்கும். ஸோ அதனால் நாங்கள் அதை யூஸ் பண்ணல. அதுவும் இல்லாமல் நேற்று கோல்டு வந்து செமையாக இருந்தது. கீழே பார்த்திங்கன்னா ஐஸ் நிறைய ஸ்னோஃபால் ஆச்சு. அதனால் வந்து இந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்து வெளியே உட்காந்து சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான், அதுவும் ஃபேமிலியை வச்சுக்கிட்டு. ஓகே, ஓகே இங்கே பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இட்ஸ் ஓகே, இங்கே தண்ணி விழுந்துக்கிட்டு இருக்குது. பட் இது நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா வெறும் காடு தான், எதுவுமே இல்லை. உள்ளுக்குள்ளேருந்து என்ன மிருகம் வரும்னு தெரியாது. சொல்லப்போனால் இந்த ஜெர்மனியில் ஃபாரஸ்ட்டில் வந்து மிருகங்கள் அந்தளவுக்கு இல்லை. மிஞ்சி போனால் ஃபாக்ஸ் இருக்கும். பியர்ஸ் பார்க்குறது கஷ்டம்தான். மற்றபடி ஓகே, இங்கே வந்து ரிஸ்க் இருக்காது அந்தளவுக்கு. பட் சொல்லப்போனால் இந்த மாதிரி காண்டோ கிடைக்கிறது வந்து ரேர் தான். ஏன்னா இந்த மாதிரி காண்டோஸில் வந்து அட் அ டைம் ஒரு 2-3 பேருக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து ஷேர் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு பார்ட்டிக்கு வந்து என்டையர் காண்டோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேபி வேறு புக்கிங் ஆகலை. எங்களுக்கு ரொம்ப வசதியாக போச்சு. ஏன்னா எல்லாமே ஃபெசிலிட்டி சூப்பராக நல்லா இருந்தது. உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன், அது பார்ப்போம். நம்ம இப்போ வெளியே இருக்கிறத மட்டும் இதில் பார்ப்போம். ஸோ நீங்கள் விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் வச்சுருக்காங்க. இதிலேருந்து நம்ம எடுத்து சாப் பண்ணிக்கலாம். இங்கே வந்து சும்மா காஃபி குடிக்கிட்டு உட்காந்து ஃபன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. கார்ஸ் வந்து உள்ள வரைக்கும் கொண்டு போகலாம். பட் ட்ராப் பண்ணிவிட்டு திரும்ப பார்க்கிங் முன்னாடி இருக்குது, அங்கேயே வச்சிடணும். ஓகே, நிறைய ஸ்பேஸ் லாக் ஆகிருக்கு. ஓனர்ஸ் அவங்களோட பர்சனல் யூஸுக்காக வச்சுருப்பாங்க. உங்களுக்கு குட்ஸ் வேணும்னா இங்கே இருந்து எடுத்துகிட்டு போய் நீங்கள் சாப் பண்ணி பான்ஃபயருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது ரொம்ப எக்ஸ்டீரியராக இருக்கனால இந்த இடத்துக்கு வந்து வாட்டர் ஃபெசிலிட்டி, பவர் எல்லாம் அவங்க எங்கேருந்து கொண்டு வராங்கன்னு தெரியலை. பட் ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் நல்ல இடம்தான். இந்த மாதிரி கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேர் அகெயின் சொல்லிக்கிறேன். ஓகே, பாருங்கள், அங்கேருந்து நாங்கள் ஆக்சுவலாக நைட் டைம் வந்து இந்த காண்டோவை தேடி உள்ளே வந்தோம். மெயின் ரோட்லேருந்து ஆல்மோஸ்ட் 600 மீட்டர்ஸ் வந்து நீங்கள் கார் எடுத்துகிட்டு வரணும். இங்கே சுத்தமாக லைட் இல்லை. நைட் ரொம்ப கஷ்டப்பட்டோம். பட் ஒரு வழியாக பார்த்து கூகுள் மேப்போட ஹெல்ப்போடு வந்து சேர்ந்துட்டோம். இந்த ரூட்டில் வந்து கொஞ்சம் கரடு முரடாக இருந்தது. ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்தோம். எங்களுக்கு வந்து என்ன டவுட்னால், இந்த காண்டோ இருக்கா இல்லையா, இந்த மாதிரி ஸ்பேஸில் வந்து இப்படி வீடு இருக்குமா அப்படின்ற டவுட்லேயே வந்தோம். பட் சக்ஸஸ்ஃபுல்லி வி
வி ஹேட் குட் டின்னர். கிரில் சூப்பராக இருந்தது, என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ, பாய் பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.